ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தோரணம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் குருத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த பெரிய இலையவே எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இலையை எடுத்துக்கிறேன். நான் எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாயிண்ட் மாதிரி வரும், அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 to 5 inches கேப் விட்டுருங்க. கொஞ்சம் இலை பெருசாக இருந்துச்சுன்னா 6 inches கூட விடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் ஒரு 5 inches இல்லை 6 inches வச்சுக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடணும். பார்த்து அந்த குச்சியை நம்ம கட் பண்ணிடக்கூடாது, அது கட் பண்ணால் இலையே வேஸ்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜில் கரெக்டாக நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சரியாக கட் ஆகலாம் வேணால் நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அதே அளவுக்கு நான் கீழே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்து 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஆஃப் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆஃப்க்கும் மேலே ஒரு 50% இல்லாமல் ஒரு 70% கட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. எண்டுக்கு ஒரு 2 inches கேப் விட்டுருப்பேன். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கை லாஸ்ட்டில் ஒரு 2 inches கேப் விட்டால் போதும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த சைடுக்கும். ஸோ நம்ம எது வரைக்கும் எண்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடும் எண்ட் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா இலைக்கும் பண்ணணும். இதுதான் முக்கியமான செக்ஷன். கரெக்டாக இலையை உங்களை நோக்கி வச்சுக்கோங்க. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிற இலையை லெஃப்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிவிடுவோம். ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட், அதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிசைன் வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இலைகளும் நான் வச்சுருக்கேன். சேம் இதே தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் எல்லா இலைக்கும். ஸோ அந்த கிளிப்பை கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழிக்காக எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். குருத்தா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பெரிய அளவு வச்சுருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.